Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோவில் நம்ம Chapter-7 மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிளில் எக்ஸாம்பிள் 39 வரைக்கும் சால்வ் பண்ணோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 40 இருந்து பார்ப்போம். ஸோ இதான் லாஸ்ட் வீடியோ ஃபார் இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிளில். ஓகே, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் 40 என்ன அப்படின்னா, சொல்யூஷன் டு ஃபைண்ட் I ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் sin 2x cos 2x டிவைடட் பை ரூட் ஆஃப் 9 மைனஸ் cos power 4 of 2x அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அகைன் பை சப்ஸ்டியூஷன் தான், cos 2x ரெண்டு இடத்துல இருக்குது. ஸோ அப்போ அதை நம்ம t அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ இந்த cos power 4 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நியூமரேட்டர் அப்படியே இருக்குது. ஸோ 9 3 ஸ்கொயர் அப்படின்னும், மைனஸ் cos square the whole square, cos power 4 cos square the whole square of dx அப்படின்னு எழுதிக்கிறோம். Now put t equal to cos square x of cos square 2x அப்படின்னு நம்ம t substitute பண்ணோம் அப்படின்னா, what is dt by dx? cos square 2x னே substitute பண்ணிங்கன்னா மேலே இருக்கிறது டேரெக்டாக வந்துடும். ஸோ அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஃப்ரண்ட்டில் வரும். ஸோ 2 cos 2x இன்ட்டு cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா minus sin 2x into அந்த 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 2. So this is the differentiation of this cos square 2x. ஓகே, ஸோ அப்போ என்ன வரும் ஃபைனலி, minus 4 of sin 2x into cos 2x. ஸோ நமக்கு நியூமரேட்டரில் sin 2x cos 2x மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த minus 4 லெஃப்டில் கொண்டு வந்துருங்க. அப்போ dt by minus 4 is equal to sin 2x into cos 2x of dx அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ sin 2x into cos 2x of dx பிளேஸில் dt by minus 4 and cos square பிளேஸில் t அப்படின்னு போட்டிங்கன்னா, this becomes, that integration becomes dt by minus 4 divided by root of t square minus t square அப்படின்னு வந்துடும். ஸோ minus 1 by 4 integral of dt by root of 3 square minus t square. ஸோ நமக்கு தெரியும் integral, since we know that dx by root of a square minus x square is what? ஸோ ரூட்டுக்குள்ளே a square minus x square இருக்கு. அப்போ which is sin inverse of x by a plus c. டேனுக்கு மட்டும்தான் 1 by a ஃப்ரண்ட்டில் வரும். அப்போ a பிளேஸில் நமக்கு 3யும் x பிளேஸில் tயும் இருக்குது. ஸோ தட் இட் becomes minus 1 by 4 into, ஸோ இங்கே வெளியில் இருக்க minus 1 by 4 and this integration is sin inverse of t by 3 plus c. ஸோ அப்போ t பிளேஸை நம்ம என்னவா எடுத்திருக்கோம், cos square 2x. ஸோ minus 1 by 4 into sin inverse of cos square 2x by 3 plus c. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இந்த 3 இந்த 4 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இது தீட்டா பிளேஸில் இருக்குது, sin inverse of அந்த எக்ஸ் பிளேஸில் இது மொத்தமும் இருக்குது. ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் திஸ் இஸ் யுவர் final answer for this question. Okay, that's all for 40. Then 41 என்னன்னு பாருங்க, we need to evaluate this again. மாடுலஸ்ல இருக்கு, that is I equal to modulus of minus 1 to 3 by 2 modulus of x into sin pi x of dx. So இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ modulus x நம்மளுக்கு என்ன, minus x when x is less than 0 and plus x when x is greater than or equal to 0. இதுதான் நம்மளோட ஃபார்ம். அடுத்து நமக்கு sin x என்ன தெரியும், it always lies in between minus 1 and plus 1 தான். ஓகே, ஸோ அப்போ minus 1 to plus 1 தான் நம்ம மேக்ஸிமம் பார்க்கணும். பட் எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது minus 1 to 3 by 2 வரைக்கும் கொடுத்துருக்கிறதால அதை நம்ம அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த வேல்யூ, தட் இஸ் x into sin pi x becomes minus of x into sin pi x if it lies in between 1 and 3 by 2 and it is x into sin pi x which is lies in between minus 1 and plus 1. ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக 1 கொடுங்களேன். இந்த இடத்துல 1 கொடுத்தா என்ன வரும், 1 into sin pi is 0. ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் 0 வரும், which is இந்த லைட்டுக்குள்ளே லை ஆகிறதுனால ஸோ இந்த வேல்யூ பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதாவது இந்த இடத்துலையே கூட எக்ஸுக்கு பதில் நீங்கள் -1 கொடுத்தா என்ன ஆகும், -1 into sin of மைனஸ் பைன்னு வரும், விச் இஸ் minus 1 இருக்கிறதுனால மாடுலஸ் எடுக்கிறப்ப ப்ளஸ்ஸாக வரும். ஓகே, ஸோ எனிவேஸ் நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணி அந்த இடத்துல வேல்யூ கொடுத்தாலும், இப்போ இதுக்கு இன் பிட்வீனில் 0 இருக்கும். ஸோ sin 0 0 விட்டுருங்க. ஸோ அப்போ வேறு என்னென்ன நம்பர்லாம் கொடுக்க முடியுமோ எல்லாமே. இப்போ இங்கே 3 pi by 2 3 by 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 3 pi by 2ன்னு வரும். 3 pi by 2 நமக்கு என்ன தெரியும், மைனஸு. ஸோ அப்போ இங்கே ஒரு 3 by 2 இருக்கும். அப்போ -1 into 3 by 2 மைனஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே மைனஸ் போடுறோம். ஸோ அப்போ இந்த இன்டர்வல்குள்ளே இருக்க வேல்யூஸ்க்குலாம் மைனஸில் வரும், அந்த இந்த இன்டர்வல்குள்ளே இருக்க வேல்யூக்குலாம் ப்ளஸில் வரும். தட் இஸ் தி வேல்யூ. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. therefore -1 to integral -1 to 3 by 2 modulus of x into sin pi x dx is -1 to 1 x into sin pi x dx. -1 to 1 x into sin pi dx plus
1 to 3 by 2 minus x into sin pi x dx. இப்போ இதை ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணி நம்ம பண்ணோம். அதாவது இப்போ லாஸ்ட்டாக பண்ணோம்ல ஹைலைட் பாடி அந்த மாதிரி தான் இதையும் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ -1 to 1 x into sin pi x மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இஸ் மைனஸ் 1 to 3 by 2 x into sin pi x dx. ரெண்டோட இன்டெகிரலும் சேம் தான். ஓகே, பட் லிமிட் தான் வேறு. அப்போ இன்டெகிரலை ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணிவிட்டு அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சின்ஸ் பை ஹைலைட் இன்வர்ஸ் லாகரிதமிக் algebraic trigonometric and exponential. This is algebraic, this is trigonometric. அப்போ algebraic comes first. u வந்து x, v வந்து sin pi x. Then what is u dash? 1. Integral v dx என்ன? sin pi x integrate பண்ணிங்கன்னா minus cos pi x divided by pi ன்னு வந்துரும். That is your integral v dx ஓட answer. அப்போ what is the formula? Therefore u integral v dx is equal to u integral v dx minus integral of u dash into integral v dx of dx. So this is your formula for this one. Okay, so அப்போ u v placeல அந்த u dash v dash எல்லாத்தையும் substitute பண்ணுங்க. அப்போ x into sin pi x dx is u integral v dx is minus cos pi x by pi minus integral of u dash integral v dx of dx. Okay, then minus into minus becomes plus 1 by pi வெளியில வச்சுக்கலாம். So அப்போ minus x into cos pi x by pi plus 1 by pi into cos pi x dx. Okay, so நம்ம இன்னும் upper limit lower limit கொடுக்கல, just integral தான் ஃபைன் பண்ணுறோம். லாஸ்ட் upper limit lower limit போட்டுக்கலாம். therefore இதை cos pi x again integrate பண்ண என்ன plus sin pi x by pi ன்னு வருமா? அப்போ pi into pi pi square 1 by pi square into sin pi x. that is this integration. and இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது அப்படியே இருக்கு. this is the final answer of integral x into sin pi x dx. ஸோ அப்போ ரெண்டு இடத்துலையும் அதான் இருக்கு. லிமிட் மட்டும் upper limit lower limit மாற்றிக்க வேண்டியதான். அப்போ ஃபர்ஸ்ட் இன்டெகிரலுக்கு minus x into cos pi x by pi plus sin pi x by pi square minus 1 to 1 plus minus of minus இங்க மைனஸ் தான் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் செகண்ட் இன்டெகிரல் minus x into cos pi x by pi plus sin pi x by pi square integral limit 1 to 3 by 2. அப்பர் அண்ட் லோயர் லிமிட் கொடுங்க. அப்பர் லிமிட் 1 கொடுத்தா என்ன வரும்? minus of 1 into cos pi divided by pi and sin pi divided by pi square அப்படின்னு வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் வந்து -1. அப்போ minus of -1 into cos of minus pi ன்னு வரும். ரைட்டா? pi into -1 is minus pi divided by pi plus sin of minus pi by pi square. This is your first limit. minus lower limit அதே மாதிரி இங்கே 3 by 2 first upper limit வந்து minus 3 by 2 into cos 3 pi by 2 by pi plus sin 3 pi by 2 by pi square minus lower limit 1 கொடுத்தீங்கன்னா minus 1 into cos pi by pi plus sin pi by pi square. நமக்கு தெரியும் sin pi 0. அப்போ இது கேன்சல், இது கேன்சல், இது கேன்சல். ஸோ sin 3 pi by 2 வந்து -1. ஸோ அப்போ cos pi வந்து -1, cos of minus theta plus cos theta தான். ஸோ அப்போ என்னென்ன ஆன்சர் வரும் பாருங்க. -1 into இந்த வேல்யூ -1 by pi. ஸோ திஸ் இஸ் 0 minus lower limit இந்த வேல்யூ. ஸோ minus of 1 minus into minus become plus but cos of minus pi, right? ஸோ அப்போ cos of minus pi நமக்கு என்ன? ஸோ cos of minus pi equal to plus cos pi தான். பட் வாட் இஸ் plus cos pi யோட ஆன்சர்? -1. ஸோ அப்போ அந்த -1 தான் நம்ம இங்கே எழுதிருக்கோம். டிவைடட் பை pi plus this is 0. sin pi 0 விட்டுருங்க. ஸோ cos 3 pi by 2 0. ஸோ the first term becomes 0. second one -1 divided by pi square because sin 3 pi by 2 ஓட ஆன்சர் -1 minus இந்த இடத்துல -1 into cos pi is -1 divided by pi plus 0 by pi square. So minus into minus plus அப்போ 1 by pi plus second one இதுவும் பாருங்க minus into minus become plus so 1 by pi and then இங்கே minus into minus become plus so 1 by pi square and minus into minus becomes இங்கே ரெண்டோ plus and இங்கே minusல வரும் minus into minus become plus so அப்போ 1 by pi. So 3 times 1 by pi இருக்கு பாருங்க. அப்போ பையை காமனா எடுத்தா நியூமரேட்டர் 3 ஆட் பண்ணுங்க 1 plus 1 plus 1. So 3 by pi plus 1 by pi square. So that is the answer. Therefore I is equal to -1 to 3 by 2 modulus of x into sin pi x dx equal to 3 by pi plus 1 by pi square. So that is the answer for this example 41. Okay, then finally example of this miscellaneous example and then this chapter. This is the last example in the chapter. The solution. So to find I equal to integral 0 to pi x dx divided by a square cos square plus b square sin square. So that is the value. So நமக்கு தெரிஞ்ச identity. So property use பண்றோம் 0 to a f of x dx equal to 0 to a f of a minus x dx. So அப்ப அந்த upper property substitute பண்ணா என்ன வரும்? So அப்ப a minus x, x place ல pi, a place ல pi. So pi minus x of dx
divided by a square into cos of pi minus x the whole square plus b square into sin of pi minus x the whole square. Okay, so இப்போ cos 90 180 minus theta என்ன sin theta, sorry cos 180 minus theta minus cos theta, sorry, so minus cos theta and sin 180 minus theta வந்து sin theta. Okay, அந்த quadrant second quadrantல இருந்து கொண்டு வந்தீங்கன்னா இது first second quadrantல இருக்கும், so just sin ஏ வரும். so இது வந்து என்ன வரும், again second quadrantல cos வரதுனால minus negative, so அப்ப 0 to pi, so pi minus x divided by this. அப்ப இதை square பண்ணீங்கன்னா again you will get the same only, square பண்ணாலும் positive தான் ஆகும், pi minus x by this, so a square cos square plus b square sin square. so இப்போ இது ரெண்டா split பண்ணிக்கலாமா, pi by this and minus x by this ரெண்டா பிரிச்சுக்கலாம். so your I become 0 to pi pi dx divided by a square cos square plus b square sin square minus 0 to pi x dx divided by a square cos x plus b square sin x. ஏன்னா இதுதான் நம்ம ஐயா எடுத்திருக்கோம், அதை திரும்ப ரீப்ளேஸ் பண்றதுக்காக. ஸோ அப்போ இது வந்து ஐ, ஸோ இந்த இன்டெகிரல் வந்து பை வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ ஐ ஈக்குவல் டு பை இன்டூ 0 to pi dx divided by a square cos x plus b square sin x minus I. இந்த minus I leftல கொண்டு வந்தா I plus I equal to pi into 0 to pi dx divided by a square cos square plus b square sin square அப்படின்னு வந்துரும். ஸோ அப்போ நம்ம இது again ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி, f of 2a minus x வந்து எனக்கு f of x வந்துச்சுன்னா, ஸோ f of 2a minus x பண்ணுறப்ப எனக்கு f of x வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அதை, ஸோ அந்த இன்டெகிரல் அதாவது 0 to 2a f of x dx வந்து நான் என்ன பண்ணலாம், 2 times 0 to a f of x dx ன்னு எழுதிக்கலாமா. ஸோ அதே ஐடியா தான் இங்கே நம்ம பண்ண போகிறோம். அப்போ 0 to 2a pi, ஸோ அப்போ 2 pi minus x f of 2 pi minus x பண்ண என்ன வரும், இதே தான் வரும். திரும்ப போட்டு பாருங்க, cos of 2 pi minus x, so you will get cos x, again sin of 2 pi minus x sin x. so அதே ஃபங்க்ஷன் தான் வரும். ஸோ அதனால நம்மளுக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால we can write it as 2 times 0 to a. அப்போ a பிளேஸில் என்ன பண்ணணும், pi by 2. ஏன், ஏன்னா 2a வந்து நம்மளுக்கு வந்து pi அப்படின்னு இருக்குன்னா your a becomes என்னது, pi by 2. ஸோ அதை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் இந்த இன்டெகிரல், ஸோ pi into 2 times 0 to pi by 2 dx divided by a square cos square plus b square sin square அப்படின்னு பிரிச்சுக்கிறோம். தென் இங்கே இருக்க 2 gets cancel. ஸோ I equal to pi into integral 0 to pi by 4 dx divided by this term plus 0 to pi by 4 to pi by 2 dx divided by this term அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கிறோம். ஸோ அதாவது 0 to 90 எனக்கு வேணும். ஸோ அதுக்கு நான் in betweenல என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ஒரு pi by 4 45ல ரெண்டா பிரிச்சுக்கிறேன். அப்போ 0 to இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியும் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது a to b போகிறதுக்கு we can do some c. ஸோ அப்போ a to c and c to b. ஸோ that is the property we are going to use here. ஏன்னா pi by 4லாம் நம்மளுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் tan inverseல, அதுக்காக. ஓகே, ஸோ அப்போ இந்த இன்டெகிரல் எப்படி மாறும் அப்படின்னா, pi into 0 to pi by 4 dx divided by, ஃபர்ஸ்ட் இதுல இருந்து என்ன பண்றேன், cos ஸ்கொயர் வெளியில எடுக்கிறோம். அப்ப a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் sin ஸ்கொயர் by cos ஸ்கொயர் plus அதே மாதிரி இங்க இருந்து sin ஸ்கொயர் வெளியில எடுத்தா dx divided by sin ஸ்கொயர் into a ஸ்கொயர் cos ஸ்கொயர் by sin ஸ்கொயர் plus b ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ அப்போ 1 by cos ஸ்கொயர் எனக்கு என்ன தெரியும், secant. ஸோ sin by cos tan, 1 by sin வந்து cosecant, cos by sin வந்து cot. ஸோ இதோட டிஃபரன்சியேஷன் அதுவாக வரும். ஸோ அதுதான் ஐடியா. ஓகே, ஸோ அப்போ 0 to pi by 4 secant ஸ்கொயர் dx divided by a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் tan ஸ்கொயர் x plus pi by 4 to pi by 4 cosecant ஸ்கொயர் x dx divided by a ஸ்கொயர் cot ஸ்கொயர் x plus b ஸ்கொயர். ஓகே, தென் இதுக்கு பதில் tக்கு பதில் tan x கொடுத்தீங்கன்னா will get the numerator dt by dx equal to secant ஸ்கொயர் x. ஸோ அப்போ dt1 equal to secant ஸ்கொயர் x dn ரெண்டு இருக்கிறதுனால t1 t2 எடுத்துக்கிறேன். அடுத்து put t2 equal to cot x. இந்த cot x பதில் t கொடுத்தீங்கன்னா dt2 by dx equal to minus of cosecant ஸ்கொயர் x வரும். அந்த மைனஸ் எங்கேயும் dx எங்கேயும் போட்டிங்கன்னா minus dt2 equal to cosecant ஸ்கொயர் x. அதே மாதிரி லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணணும், ஏன்னா லிமிட் இருக்கு. அப்போ 0 to pi by 4 இருக்கு x ஓட லிமிட், t1 வந்து tan x. அப்போ tan 0 is 0, tan pi by 4 is 1. ஸோ அப்போ 0 வந்து 0 ஆகும், pi by 4 becomes 1. அதே மாதிரி x equal to pi by 4 to pi by 2 இருக்கு. and then your t2 is cot, right? அப்போ cot pi by 4 is again 1, cot 90 is 0. so that's it. அப்போ இந்த லிமிட் எப்படி மாறுது அப்படின்னா, pi 0 to 1 dt1 divided by a square plus b square of t1 minus 1 to 0 dt2 by a square t2 square of plus b square. ஓகே, அப்போ இது என்ன நம்மளுக்கு ஃபார்ம்ல இருக்கு, tan inverse of x by a 1 by a, ரைட்? என்ன ஃபார்ம், a ஸ்கொயர் பிளஸ் x ஸ்கொயர்ல இருந்ததுன்னா 1 by a tan inverse of x by a. அந்த a பிளேஸ்ல எனக்கு இங்க வந்து
AB ரெண்டுமே இருக்கிறதுனால அப்போ பை பை AB tan inverse of BT1 divided by A இப்படி வரும். ஓகே, ஸோ தட் இஸ் தி வேல்யூ ஃபார் திஸ் ஒன். tan by x by ஏன்னு வரும். ஏவோட வேல்யூ நமக்கு வந்து இங்கே B by A வந்துடும். ஓகே, ஸோ அப்போ அதுதான் நான் இங்கே சரி A by Bங்கிறது உங்களோட ஏவோட வேல்யூவாக இருக்கும். ஸோ அதிலிருந்து ப்ரொசீட் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும், B ஸ்கொயரை வெளியில் எடுக்கணுமா? ஸோ அப்போ தட் பிகம்ஸ் B ஸ்கொயரை வெளியில் எடுத்திங்கன்னா இட் பிகம்ஸ் A by B the whole square. ஓகே, ப்ளஸ் T1 ஸ்கொயர்னு வந்துடுமா? B ஸ்கொயரை வெளியில் எடுத்திங்கன்னா ஓகே, அந்த B ஸ்கொயருக்கு திரும்ப நம்ம என்ன பண்ணோம், இப்போ அப்பர் அண்ட் லோயர் லிமிட் 1 by B ஸ்கொயர் இன்டூ, ஸோ இதோட லிமிட் என்ன வரும், 1 by A பிளேஸில் வந்து A by B இருக்கு இன்டூ tan inverse of, ஸோ tan inverse of x பிளேஸில் நமக்கு வந்து T1 இருக்கு பை A by B அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த B மேலே கொண்டு வந்தீங்கன்னா BT1 by A, அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த B மேலே வந்தால் என்ன ஆகும், ஸோ B by A, ஒரு B gets cancel, அப்போ 1 by AB, அதுதான் நம்ம இங்கே வெளியில் வச்சுட்டோம். ஓகே, ஸோ 1 by AB இன்டூ tan inverse of BT1 by A. அடுத்து இந்த இடத்துலையும் அதே மாதிரி பை AB சேம் திங், tan inverse of A T2 by B இன்ஸ்டெட் ஆஃப் A, அப்படியே இடம் மாதிரி இருக்கும். B by A, இங்கே A ஸ்கொயர் வெளியில் எடுப்பீங்க. ஏன்னா எனக்கு எப்போவுமே எப்படி ஃபார்மேட் இருக்கணும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர் ஃபார்மில் தான் இருக்கணும், இன்டெக்ரல் ஆஃப் 1 டிவைடட் பை. அப்போ எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதோ நம்பர் இருக்கக்கூடாது. இங்கே எனக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி B ஸ்கொயர் இருந்தது, அதனால அதை நம்ம வெளியில் எடுத்தோம். இங்கே T ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது, A ஸ்கொயர். அப்போ A ஸ்கொயர் வெளியில் எடுத்திங்கன்னா வில் கெட் தி reciprocal of the same thing, இப்படி வருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ரெண்டுலேயும் பை AB காமனாக வெளியில் எடுங்க. ஸோ அப்போ tan inverse of B by A மைனஸ் 0 லோயர் லிமிட் கொடுத்தீங்கன்னா அப்பர் லிமிட் 0 tan inverse of ஜஸ்ட் T2 by அப்போ T2 பிளேஸில் 1 கொடுத்தீங்கன்னா மைனஸ் A by B. ஸோ அப்போ பை A by B காமன். ஸோ tan inverse of B by A ப்ளஸ் tan inverse of A by Bன்னு வரும். மைனஸ் இன்டூ மைனஸ் பிகம் ப்ளஸ். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன, tan inverse of x plus tan inverse of y. ஃபார்முலா என்ன, ஸோ tan inverse of x plus tan inverse of y equal to, ஸோ tan inverse of x plus y divided by 1 minus xy. ஸோ இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளிகபிள் பண்ணுறோம். ஸோ பை AB இன்டூ tan inverse of A plus B divided by 1 minus A into B எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டை கெட்ஸ் கேன்சலா. ஸோ அப்போ இந்த என்ன வேணா இருக்கட்டும், சிம்பிளிஃபை பண்ணி அதை நான் எழுதியிருக்கேன். பட் அது எந்த விதத்துலையும் யூஸ் இல்லை. BB கேன்சல், A கேன்சல், 1ன்னு வந்துருமா? அப்போ 1 minus 1 என்ன, 0. ஸோ நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் 0. அப்போ 0 டினாமினேட்டரில் வந்தால் என்ன, இட் இஸ் நாட் டிஃபைன்ட் இன்ஃபினிட்டி. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி வந்து எனக்கு என்ன, பை பை 2. அப்போ பை AB இன்டூ பை பை 2. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பை இன்டூ பை ஸ்கொயர் பை 2AB. ஸோ therefore I equal to 0 to pi x dx divided by A square cos square plus B square sin square equal to pi square by 2AB. So that is the answer for this example, and that's all for this example, and that's all for this video. இதோட வந்து மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள் ஓவர் அண்ட் சாப்டர் 7ஓட என்டையர் எக்ஸாம்பிள்ஸே ஓவர். இன்னும் ஒரே ஒரு செக்ஷன் இந்த சாப்டர் 7ல் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் மட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சாப்டர் 7 வந்து நம்மளுக்கு கொஞ்சம் லென்த்தியான ஒரு சாப்டர். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 60 + 65 66 வீடியோஸ்க்கு மேலே போட்டிருக்கோம் நம்ம. ஸோ இன்னமும் ஒரு 5 to 6 வீடியோஸ் தேவைப்படும்னு நினைக்கிறேன் இதை முடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ டோட்டலாக ஒரு 70+ வரும் இந்த சாப்டர் 7ல். கொஞ்சம் இம்பார்ட்டண்டான சாப்டர், கொஞ்சம் லென்த்தியான சாப்டர், பிகாஸ் ஒரு 300+ ப்ராப்ளம்ஸ் நமக்கு இதில் இருக்குது. ஸோ 352 சம்திங் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இதில் மொத்தமாக கவுண்ட் பண்ணிங்கன்னா, எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட். ஸோ இன்னும் ஒன்று மட்டும் மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் சால்வ் பண்ணுவோம், அதையும் கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video.